டைம் கரெக்டாக வந்து 12:35 ஆகுது. எங்கள் அம்மா என்னைய கொஞ்சம் அறிவாளியாக பெற்று விட்டுருச்சு போல். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு அறிவாளியான வேலையை தான் வந்து பார்த்தேனே. கஸ்டமர் வந்து 3:00 வந்து டெலிவரி கேட்டிருந்தாங்க. நானும் வந்து கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. சரி வர இன்கேஸ் லேட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்லாம் வந்துட்டு முடிச்சு வச்சுட்டு போயிருந்தேன். ப்ரௌனி, கப் கேக், அப்புறம் வந்து மெயின் கேக் வந்து 2 kgல வந்து கேட்டிருந்தாங்க. மெயின் கேக் வந்து நெரோட்டோ தீமில் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து பிரிண்ட் மட்டும்தான் வந்து அந்த கேக்கில் வந்து ப்ளேஸ் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ வெளியே போயிட்டு வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளியே போயிட்டு வந்துட்டு 3:00 வந்து கேக் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். கஸ்டமருக்கும் வந்து கேக் ரெடி அப்படின்னு வந்து ஒரு மெசேஜும் வந்து சென்ட் பண்ணிட்டேன். கேக் வந்து யாருமே வந்து எடுக்கவும் இல்லை. நைட்டு 8:00 கிட்ட ஆயிடுச்சு. என்னடா 3:00 கேட்டவங்க மணி 8 ஆகிப்போச்சு, இன்னும் வந்து எடுக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டே வந்துட்டு கஸ்டமர் சென்ட் பண்ண மெசேஜ் வந்து பார்த்துட்டே இருந்தேன். பட் நான் வந்து பயப்படலை. ஏன்னா அவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர். லண்டன்ல இருந்து தான் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. இங்கே வந்து பசங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து மெசேஜுக்கு ரிப்ளையும் உடனே வராதுன்னு எனக்கு வந்துட்டு தெரியும். ஆனால் என்ன ஒன்றுனா அடிக்கடி வந்து டேட் வந்து மாற்றி சொல்லிடுவாங்க. எனக்கு டக்குன்னு அது ஸ்ட்ரைக் ஆனோடனே அவங்க மெசேஜில் போய் பார்க்குறேன். அதில் வந்து March 3 டியூஸ்டேன்னு போட்டிருக்கு. March 3 வந்து மண்டே. பிகாஸ் மண்டே தான் இந்த கேக் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த அண்ணனுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். அண்ணா March 3ன்னு போட்டுட்டீங்க March 4க்கு அப்படின்னு சொல்லி. ஆமாம்மா நாளைக்கு தான் பர்த்டே அப்படின்னாங்க. நானும் மெசேஜ் ஒழுங்காக பார்த்துருக்கணும். வெறும் டேட்டை மட்டும் பார்த்துட்டு ஒரு அறிவாளித்தனமான வேலையை வேற பார்த்து விட்டுட்டேன்.